ஸ்காட்லாண்டில் ரொம்ப ஃபேமஸான ஸ்காட்டிஷ் ஷார்ட் பிரெட் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 3 பங்கு மாவு இருக்கணும். 3 கப்பு மாவு, 2 கப்பு பட்டர், 1 கப்பு சுகர். இப்போ நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வெனிலா எசன்ஸு, பேக்கிங் பவுடர் அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 3 பொருளை மட்டும்தான் வச்சு அந்த காலத்தில் இந்த ஷார்ட் பிரெட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்டில் வந்து குயின் மேரி, அந்த நாட்டு ராணி வந்து மேரி, அவங்க தான் இதை வந்து அங்கே ஃபேமஸ் ஆக்கியிருக்காங்க. அவங்களால அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த ஸ்காட்டிஷ் ஷார்ட் பிரெட்டு. இது வந்து ஒரு காலத்தில் பெரிய பெரிய பணக்காரங்களும் பிரபுக்களும் மட்டுமே சாப்பிட்றதுக்காக தயாரிக்கப்பட்டது தான். அதுக்கப்புறம் காலப்போக்கில் இது எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி உணவுப் பொருளாக மாறிடுச்சு. இப்போ உலக அளவில் எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்காட்டிஷ் ஷார்ட் பிரெட் வந்து நல்லா கிடைக்கிது. ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு ப்ரெட்டு சாப்பிட்டோம்னாவே இது நல்லா வயிறு நிறைஞ்சிரும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இனிப்பு வந்து சாதாரணமாக தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. பட்டரும் மாவு எல்லாமே கலந்ததுனால இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கிடைக்கிது இது. இவங்களோட சிக்னேச்சர் ஸ்டைல் வந்து இந்த ஃபோர்க் வச்சு ஓட்டை போடுறது தான். இந்த 3 ஹோல் இருக்கும் அதில், அதுதான் அவங்களோட ஸ்டைலு. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் வந்து இதை 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்தேன். சாதாரணமாகவே இதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்தோன்னா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் போதும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 40 நிமிஷத்தில் தான் எனக்கு இது வந்து இந்த அளவுக்கு பேக் ஆகிருக்குது. சாப்பிட்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. வாயில் பட்ட உடனே கரையும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இருக்குது.